ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். ஸோ இப்போ கெட் அப்படிங்கிறதுல என்ன பண்ண போகிறோம், நம்மளோட யூஆர்எல் எங்கே இருக்குது, இங்கே தானே இருக்குது. ஜஸ்ட்டு இங்கே போய் இதை காப்பி பண்ணி இந்த யூஆர்எல் இங்கே போட்டுற வேண்டியதான். யூஆர்எல்ல போட்டு நமக்கு ஆல்ரெடி என்ன நேம் இருக்குது, குஹன் அமுதன் அப்படின்னு 2 நேம் இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம் வந்து எழில் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா. யூசர் நேம் வந்து எழில், அதே நேமே வச்சிடுறேன். பாஸ்வேர்டு வந்து சம்திங் ஏதோ ஒரு நம்பர் 5678. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை வச்சுட்டு இந்த யூஆர்எல்ல நம்ம ஹிட் பண்ணி பார்ப்போம். இப்படி நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா வி நீட் அதாவது நம்ம அங்கே ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் HTML தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே போகிறோம், ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு போஸ்ட்மேன் வழியாக இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த போஸ்ட்மேனுங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா HTTP கெட் அப்படிங்கிற மெத்தடு. ஓகேவா. ஸோ இதே தான் சேம் ஒர்க்கையே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த யூஆர்எல்லை மட்டும் அங்கேருந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அது நமக்கு வந்து அங்கே ரிட்டர்ன் ஆகிருக்குது. ஓகேவா. நம்ம வந்து ஜஸ்ட்டு டெம்ப்ளேட்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஜேசானாக ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெசேஜோ அந்த ஜேசான் ஃபார்மேட்டில் என்ன நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அங்கே வரும். ஓகேவா. ஸோ சேம் ஒர்க்கு தான். ஸோ அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் அப்படிங்கிற வழியாக எப்படி போஸ்ட்மேன் வழியாக இதில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.